guys. Hi guys, welcome to the Selvan Show. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேகதாது பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, ஹாட் டாப்பிக்காக ஓடிக்கிட்டு இருக்கு. அது வந்து ஆக்சுவலாக என்னதான் பிரச்சனை, நமக்கும் கர்நாடகாவுக்கும் ஒரு பிரிவினையை உண்டாக்குறது இந்த தண்ணி பிரச்சனை தாங்க, பங்காளி சண்டை தாங்க. எப்படி பக்கத்தோட வரப்புக்கு சண்டை கட்டுற மாதிரி நம்ம வந்து ஆற்றுல வர தண்ணிக்கு வந்து சண்டை கட்டுறோம். ஏன் அப்படின்னா, அது தமிழ்நாட்டோட முழுசாக வந்து பொருளாதாரத்தை நம்பி இருக்கு. அதே மாதிரி கர்நாடகாவிலேயும் வேளாண்மை பொறியியல், அப்புறம் வந்து பெங்களூர் குடிநீர், இந்த மாதிரி இஷ்யூ எல்லாம் இருக்கு. இதுக்கு பிரச்சனைகள் இருக்கு. இது வந்து இன்னைக்கு நேற்று நடந்த பிரச்சனை இல்லை. சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியிலிருந்து இந்த காவேரி பிரச்சனை வந்து நடந்துகிட்டு இருக்கு. நமக்கும் கர்நாடகாவுக்கும் இந்த காவேரி பிரச்சனை வந்து பெரிய ப்ராப்ளமா இருக்கு. அதனால வந்து சில டைம் முட்டல், மோதல், முழங்கல், அவங்க நம்மளை பேசுறது, நம்மளை பெங்களூர் விட்டு துரத்தி விடுறது, அந்த மாதிரி இஷ்யூ எல்லாம் இருக்குது. இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், அந்த மாதிரி இந்த பொலிட்டிக்கல் குரூப் மாதிரி இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி கேங்ஸ் எல்லாம் தமிழனை அடித்து வெளியேடு, அந்த பஞ்சாப்ல இந்த மத கலவரம் உண்டாகிற மாதிரி ஸ்டேட் கலவரம் வந்து நடந்திருக்கு சில டைம் வந்து காவேரி பிரச்சனையால். அதைத்தான் நம்ம இப்போ வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். என்னதாங்க பிரச்சனை ஆக்சுவலாக கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும்? காவேரி தாங்க பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, இது இன்னைக்கு நேற்று நடக்கிற பிரச்சனை இல்லைங்க. 1892 1924 அப்போ இருந்தே நடந்திருக்கு. வெள்ளக்காரன் ஆட்சி செய்கிற காலத்திலேருந்து நடந்திருக்குங்க. ஆனால் அந்த பிரச்சனை வந்து இன்னும் வரைக்கும் ஆல்மோஸ்ட் 100 வருஷம் ஆயிடுச்சு. 100 வருஷம் ஆகி இன்னும் ப்ராப்பரான ஆல்மோஸ்ட் 140 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. இன்னும் அந்த காவேரி பிரச்சனை வந்து முடியலைங்க. தமிழ்நாட்டு கர்நாடகத்துக்கும் முடியல. அதனால வந்து முடியல நம்மளால. என்னதான் பிரச்சனை? இப்போ சீமான் சார்லாம் பார்த்தீங்கன்னா, விட்றா வண்டியை போடுறான், இங்கே ஒரு டேமு போடுறாங்க, ஒரு டேமு போடுறான்ட்டு அவங்க வந்து அந்த பொலிட்டிஷியன் வந்து இப்போ ஓட் பேங்க்குக்காக அவங்களுக்கு ஃபேவராக பேசுவாங்க. நம்ம பொலிட்டிஷியன் வந்து ஓட் பேங்க்காக நம்ம ஃபேவராக பேசுவாங்க. அந்த மாதிரி இஷ்யூ எல்லாம் இருக்குது இந்த காவேரி பிரச்சனையில். இப்போ ஆக்சுவலாக என்ன பிரச்சனை, 1890 அப்போ வந்து மைசூர் மாகாணம் அது வந்து டிபெண்டன்ட் பிரின்ஸ்லி ஸ்டேட்னா அரசாட்சி வித் பிரிட்டிஷ் உதவியோட. டிப்பு சுல்தான் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த காலத்தில். அவங்க இதில் நடக்குது. மெட்ராஸ் மாகாணங்கிறது வந்து ஃபுல்லி பிரிட்டிஷ் ரூல் பண்ணுற வந்து தமிழ்நாடுன்னு வச்சுக்கோங்களேன். மெட்ராஸ் மாகாணம்னா ஃபுல்லி பிரிட்டிஷ் ரூல்டு டெரிட்டரி. இப்போ வந்து 1992 அந்த மாதிரி பிரச்சனை வர்றதுனால பிரிட்டிஷ் வந்து ஒரு முடிவு கொண்டாடுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, 25% வந்து தண்ணி வந்து உனக்கு, தமிழ்நாட்டில் தான் அதிகம் காவேரி வந்து உள்ளே போகுது, அதனால வந்து 75% வந்து தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பிரிட்டிஷ் ஐயாக்கள்லாம் சொல்லி விட்டு அப்புறம் வந்து மறுபடியும் டேம் கட்டணும், ஏற்கனவே அடிக்கடி வறட்சி வருது, அந்த மாதிரி அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்டோட தலைவர்கள், ராஜாக்கள் பிளான் பண்ணி ஒரு டேம் கட்டணும், கிருஷ்ணா சாகர் டேம் கட்டணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. சரி, இதுக்கு ஒரு தீர்வு கொண்டாடுவோம் அப்படின்னு பிரிட்டிஷ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, பிரிட்டிஷ் வந்து இதே மாதிரி தான் சொல்லிடுறாங்க, நீங்க வந்து டேம் கட்டிக்கலாம், ஆனா இவ்வளோ பெர்சன்டேஜ் தான் தண்ணி தான் ஸ்டோர் பண்ணணும். அதே மாதிரி வந்து நீங்க வந்து 1886 என்ன சொல்றாங்கன்னா, அந்த காவேரியில வந்து ஏதாச்சும் வந்து டேம் கட்டணும் அப்படின்னா அது தண்ணி உங்களுக்கு தேக்கி வைக்கணும்னா தமிழ்நாட்டு ஒப்புதல், 2 பேர்த்து ஒப்புதல் இருந்தால் தான் நீங்கள் வந்து அங்கே டேம் கட்டணும்னு சொல்கிறாங்க. 1924 வந்து கொஞ்சம் பிரச்சனை, தண்ணி வறட்சி எதுனாலனா நீங்கள் கட்டிக்கிங்க, ஆனால் 25% வந்து இவங்களுக்கு மைசூருக்கு, 76% வந்து தமிழ்நாடு இங்கே மெட்ராஸ் மாகாணத்துக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது வந்து இந்த ஒப்பந்தம் வந்து ஒப்பந்தமாக போடப்படுது. இது வந்து 50 வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி 1924 சுதந்திரம் வாங்காததுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் வந்து இந்த அக்ரிமெண்ட்டை போட்டு ப்ராப்ளத்தை முடிச்சு விடுறாங்க. 50 வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம்டா, அப்போ நம்ம இருப்போமா இல்லையான்னு தெரியாதுங்கிற மாதிரி அவங்க இல்லை, சுதந்திரம் வாங்கிட்டோம் இந்தியா, அதனால வந்து 1974ங்கிறது கரெக்டாக கர்நாடகா வந்து அந்த ஒப்பந்தம், அந்த கான்ட்ராக்ட் டெர்மினேட் ஆகுது. இதில் வந்து என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா சைடு வந்து என்ன சொல்கிறாங்க, அப்போ காவேரி பேஸில் வந்து என்ன சொல்கிறாங்க, காவேரி பிரச்சனைக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா,
அப்போ வந்து மெட்ராஸ் மாகாணம் வந்து பிரிட்டிஷால ஆட்சி செய்யறதுனால மோர் வந்து தமிழ்நாட்டுக்கு ஃபேவராக வந்து இந்த தீர்ப்பை கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்க இது வந்து டிபெண்டன்ட் பிரின்ஸ்லி ஸ்டேட் அரச சார்படைஞ்சு நடக்கிற ராஜா அரசாங்கனால வந்து எங்களுக்கு வந்து பாலிடிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு இந்த 50 வருஷமே முடங்கினாதான் இருந்துச்சு. முடங்கல், கோர்ட்டு கேஸு, அந்த மாதிரி தான் அந்த கவர்மெண்ட்டுக்கு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கர்நாடகா கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனவருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் போயிடுச்சு. அந்த 1974 என்ன பண்றாங்க அப்படின்னா, அதான் கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு. சின்ன சின்ன டேம்ஸு, கிருஷ்ணா அந்த டேம்ஸு, அந்த வந்து 2 டேம் தான், கிருஷ்ணா சாகர் டேமு, இங்கிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள வந்தால் மேட்டூர் டேமு, அந்த மாதிரி சின்ன சின்ன டேம்ஸ் நடக்கிறாங்க. அப்புறம் வந்து தமிழ்நாடு போய் கேஸ் கொடுக்குது, அடித்தடி. அப்போ இங்கேருந்து அங்கே போகிற வேலைக்கு போகிறவங்கள அவங்க அடிக்கிறது, அங்கேருந்து இங்கே வர்றவங்களை அடிக்கிறதுன்னு வந்தால் டேரெக்டாக கவர்மெண்ட்டாக பூந்து அடிக்கிறாங்க. மக்களுக்குள்ள அந்த கூட்ட கேங் சேர்ந்துக்கிட்டு மாற்றி சண்டை கட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி பக்கத்து வீட்டில் பார்த்து கரெக்டாக பங்காளி சண்டைங்க, வேற எந்த சண்டை இல்லைங்க. அதான் இவ்வளோ வருஷமாக வெஞ்சன்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. அடுத்து முடிச்ச பிறகு 1990 ரேஞ்சில் வந்து சீரியஸாக பிரச்சனை நடக்க ஆரம்பிச்சிருது. என்னன்ட்டா வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கட்டக்கூடாது, நிறைய டேம்ஸ் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. கர்நாடகா வந்து ரொம்ப கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்துட்டு, சுப்ரீம் கோர்ட் எல்லாம் பார்த்துட்டு, ஐயா உங்களுக்கு இதை பொழப்பா போச்சியா, என்ன பண்றீங்கன்னா நீங்க வந்து ஒரு கமிட்டி போடுங்க, காவேரி வாட்டர் ட்ரிபியூனல் போர்டுன்னு ஒரு கமிட்டி போடுங்க, அதில் பேசி முடிவெடுத்துங்க எவ்வளோ வாட்டர் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து அப்புறம் வந்து கோர்ட்டை வந்து அந்த இதில் வந்து பேச்சுவார்த்தையெல்லாம் ஒரு போர்டு மாதிரி போட்டு நடத்தி அதுவும் சக்ஸஸ் ஆகலை. ஆனால் கோர்ட்டை வந்து என்ன தீர்ப்பு சொல்லிடுறாங்க அப்படின்னா, ஒரு 740 டிஎம்சி வந்து டோட்டலாக அந்த கெப்பாசிட்டி, அந்த ஆற்றோட கெப்பாசிட்டி அப்படிங்கிறப்ப வந்து ஒரு 250 அந்த ரேஞ்ச் டிஎம்சி வந்து கர்நாடகா, தமிழ்நாட்டில் தான் அதிக நிலப்பரப்பு போகுது. அதனால வந்து ஒரு 400 டிஎம்சி கிட்ட வந்து தமிழ்நாட்டுக்கு, ஒரு 7 டிஎம்சி வந்து புதுச்சேரிக்கு, ஒரு 10 டிஎம்சி வந்து ஜென்ரலாக அந்த செடி கொடி அந்த நேச்சுரல் என்விரான்மெண்ட், ஒரு 4 டிஎம்சி வந்து கடலில் கலக்கணும். இப்போ வந்து ஏன் கடலில் கலக்கணும்னா, ஃபுல்லாக கடலில் கலக்காமையும் ஸ்டாப் பண்ணக்கூடாது, அது வந்து ரொம்ப பிரச்சனை ஆயிரும். அந்த சுந்தர்பன்ஸ்ன்னு சொல்லி அந்த சதுப்பு நில காடுகள்லாம் அழிஞ்சிரும், அங்கே இருக்கிற என்விரான்மெண்ட்டு இதெல்லாமே வாழ்வாதாரமே அழிஞ்சிரும்னு சொல்லி ஒரு 4 டிஎம்சி மட்டுமாச்சு தண்ணியில் கலக்கணும்னு வந்து 1990 வந்து கோர்ட் வந்து உத்தரவு பிறப்பிச்சிருச்சு. உத்தரவு பிறப்பிச்ச பிறகு இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம. ஆனால் லைட்டாக நம்மளும் அங்கே போய் வேலை செய்கிறோம். பெங்களூர் பெரிய ஹப்பா, அது முக்கால்வாசி பேர் தமிழ்காரங்க இருக்கிறாங்க. இங்கே கர்நாடகாக்காரங்க இங்கே சென்னையில் வந்து வேலை செய்வாங்க, மற்ற தமிழ்நாட்டில் அதர் ஸ்டேட்டில் வந்து வேலை செய்கிறாங்க. ஓகே, இப்படியே போய்கிட்டு இருக்கு. ஆனால் சின்ன சின்ன உரசல்கள், பொலிட்டிக்கல் ரீசன்ஸால் உரசல்கள், மோதல்கள் அந்த மாதிரியே நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த கமிட்டியும் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகலை காவேரி. ஆனால் இந்த ரூல்ஸ் படி அவங்க வந்து காஜ் எங்கே வைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு அந்த ஒகேனக்கல் சைடில் பக்கத்தில் வந்து அந்த பார்டரில் வந்து அந்த மெஷர் பண்ணி தண்ணி இப்போ சொன்னாங்க இல்லைங்களா கோர்ட்டு தீர்ப்பில், அந்த 419 டிஎம்சி தண்ணியை வந்து எப்படி மெஷர் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லி விட்டாங்க இல்லைங்களா. அப்போ வந்து அது மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு ஏரியா வச்சிருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த காவேரி தண்ணியை வந்து மெஷர் பண்ணி உள்ள தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றதை வந்து இது பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் உள்ளே வந்தோடனே மேட்டூர் டேம் தான் அதை வந்து காவேரியில் வந்து பெருசாக அவங்களுக்கு சேவ் பண்ணுறது. இப்போ காவேரினா அவங்க துணை ஆறுகள்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டிலேருந்து பவானி, நொய்யல், நங்காஞ்சியாறு அந்த மாதிரி நிறைய துணை ஆறுகளும் வருது. அதுவும் வந்து ஒரு முக்கிய ஃபேக்டர்ஸு. இதில் வந்து அந்த உங்களுக்கு வந்துக்கிட்டுச்சு. அப்புறம் வந்து 2018 வந்து மறுபடியும் கோர்ட்டில் கேஸ் போட்டு இது பண்ணி ஒரு 14 எங்கன்னா கர்நாடகா சைடு என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு பெங்களூர் வந்து பெரிய சிட்டியாக க்ரோ ஆகிக்கிட்டே இருக்குது, தண்ணி வந்து பற்றாக்குறை ஆகிக்கிட்டே இருக்குது, அப்போ வந்து எங்களுக்கு இன்னும் ஒரு 10 டிஎம்சி தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் கோர்ட் வந்து 14 டிஎம்சியாக தண்ணியாக வச்சுக்க அப்படின்னு 14 டிஎம்சி வந்து கர்நாடகா கொடுக்குது. 14 டிஎம்சி வந்து 400 சம்திங்லேருந்து 14 டிஎம்சி தமிழ்நாட்டுக்கு இது பண்ணுது. காவேரிக்கில் வந்து உங்களுக்கு நீர்மட்டம் வந்து கொஞ்சம் அதிகமாக தானே இருக்குது, 20 டிஎம்சி கிட்ட நீர்மட்டம் அதிகமாக இருக்குது. அதனால வந்து ஒரு 10 டிஎம்சி தண்ணி வந்து நீங்கள் கிரவுண்ட் வாட்டர் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க.
அதுக்கப்புறம் வந்து இன்னும் அந்த 2018 அது முடிஞ்சிருச்சு. அதுக்கு முதல் அந்த 2016 ஒரு ட்ரக்கு இதெல்லாம் கலவரம் இது கர்நாடகாவுக்கு தமிழ்நாடுக்கு நடந்துச்சு. என்னன்னா போற பஸ்ஸையெல்லாம் அடிக்கிறது, தட்டுறது, ஏற்கனவே தண்ணி பிரச்சனைன்னா ஏதாச்சும் தமிழ்நாட்டு வண்டி அப்படின்னா ஒரு 4 பேர் கூட்டமா சேர்ந்துக்கிட்டு இவங்க தாண்டா தண்ணி விட்டு தரமாட்டேன் கண்ணாடி போட்டு உடைக்கிறது, டிரைவர் பிடிச்சி அடிக்கிறது, ஏதாவது அப்ராணி சப்ராணியில் அடிச்சா என்ன பண்ணுவாங்க கவர்மெண்ட்டு? நீங்கள் அப்ராசி சப்ராணி எல்லாம் டார்கெட்டே பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து உயர்மட்ட லெவலில் இருக்கிறீங்க, அதனால நீங்களே பார்த்து ஜட்ஜ் பண்ணி கொடுத்துருங்க. அக்ராஸ் கூட்டத்தை சேர்ந்து தூண்டி விடுறது இதெல்லாம் 2 ஸ்டேட்டுக்குமே நல்லதில்லை. நம்ம எல்லாமே க்ளோஸாக இருந்தால் டோட்டலாக இந்தியன் எக்கனாமிக்கே நல்லதில்லைன்னு சொல்கிறேன். இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்த கவர்மெண்ட் வந்து மேகதாதுல வந்து கவர்மெண்ட் கர்நாடகாவுக்குள்ளே இருக்கிறத ஒரு தமிழ்நாட்டு பார்டர்லேருந்து 4 கிலோமீட்டர் உள்ளே தள்ளி கர்நாடகாவில் வந்து ஒரு 67 டிஎம்சி கொண்ட டேம் வந்து கட்டினா எங்களுக்கு ஒரு 400 மெகாவாட் கரண்ட் கிடைக்கும். அதே மாதிரி பெங்களூருக்கு வந்து தண்ணி ஷார்ட்டேஜ் ஆகுது, அதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது நியாயம்தான். தமிழ்நாட்டிலேருந்து என்ன பயணம், ஒன்ஸ் அவங்க கட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு தண்ணி தரமாட்டாங்க, நம்ம டெல்டா வந்து ரைஸ் போல் ஆஃப் தமிழ்நாடு அது வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுரும், நம்ம விவசாயமே பாதிக்கப்பட்டுரும். தமிழ்நாடு சைடு வந்து பயம், போராட்டங்கள் எல்லாம் ஆர்ப்பாட்டம் எல்லாமே நடக்குது. இதுதான் பிரச்சனை. இதுதான் காலங்காலமாக நடக்கிற வந்து பாலிடிக்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு வந்து என்ன சொல்யூஷன்? அவங்க ஆல்ரெடி வந்து சென்ட்ரல் வாட்டர் இதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட வந்து ஒரு பாடி வந்து இருக்கு. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காவேரி பிரச்சனைக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. நாங்கள் இப்படி தான் டேம் போட்டோம். அவங்க வந்து இன்னும் கரெக்ட் பண்ணிட்டு அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, தமிழ்நாடுக்கு ஆல்ரெடி கோர்ட்டில் கேஸ் இருக்குன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அதுக்கு தான் அந்த நம்ம கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் அவர் வந்து அமித்ஷா ஹோம் மினிஸ்டர்லாம் பார்த்து பேசி இதை வந்து கோர்ட்லேயும் தீர்ப்பு நடந்துக்கிட்டு இருக்கு, இது கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒன்று தமிழ்நாட்டு சிஎம் அவர்கள் விஜய் அவர்களையும் மீட் பண்ணி எங்கள் காவேரி டெல்டா வந்து பாருங்க, காவேரி டெல்டா வந்து பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும் இந்த டேமோட அவசியம் தேவை அப்படின்ட்டு அவரு பிச் பண்ண நினைக்கிறாரு. வேணாம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு பிச் பண்ண நினைக்கிறாங்க. இதுதாங்க பிரச்சனை. இதில் வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். இப்போ வந்து அவங்க கட்டிட்டாங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே ஆப்போசிட் பார்ட்டி ஆளுங்கட்சி இதெல்லாம் ஒரு வீக்னஸாக நினைப்பாங்க. அதில் அவங்க கட்டல அப்படின்னா ஃபெயிலியர் ஆகிட்டா அவங்கள வீக்னஸ். அப்புறம் வந்து பெங்களூருக்கு வந்து தண்ணி போகிறது கரெக்டாக தான், ப்ராப்பரான வேஸ்ட் ரீசைக்கிள் சென்னைக்கு, பெங்களூர், டெல்லி, ஹைதராபாத்துக்கெல்லாம் வேஸ்ட் வாட்டரை வந்து ட்ரீட்மெண்ட் பிளான் போட்டு அதை வந்து செடி கொடிக்கு அந்த மாதிரி குடிக்கிறதுக்கு மட்டும் நல்ல தண்ணியை வந்து பியூர் வாட்டர் யூஸ் பண்ணிக்கிட்டு மற்றதுக்கெல்லாம் ரீசைக்கிள்டு வாட்டர் யூஸ் பண்ணணும். தண்ணி கடலில் கலக்கிறதையும் ரீசைக்கிள்டு வாட்டர் நல்ல தனியாக வெளியே விட்டால் நல்லா ப்ராப்பராக இருக்கும். இதுதாங்க தீர்வு இந்த காவேரி இதிலேருந்து. இது கேட்டால் பெரிய பிரச்சனை மாதிரி, இப்போ சின்ன பிரச்சனை தான், ஆனால் பெரிய பிரச்சனை மாதிரி நம்ம பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். வறட்சி காலத்தில் ப்ராப்பராக 2 ஸ்டேட்டும் பகிர்ந்துக்கணும், அதுதான் ஒரே நோக்கம். வேறு ஆப்ஷனே இல்லைங்க. நீங்கள் சண்டை கட்டினா ஒரு 100 வருஷத்துக்கு நீ பெருசு நான் பெருசுன்னு இன்னும் ஒரு 100 வருஷம் இன்னும் ஒரு தலைக்கட்டு கட்டலாம். ஆனால் சொல்யூஷனுங்கிறது இதுதான் சொல்யூஷன். இந்த காவேரி பிரச்சனைக்கு 2 ஸ்டேட்டும் கூடி பேசி நமக்குள்ளேயே பிரச்சனை ஸ்மூத்தாக முடிச்சுக்கிட்டாங்க. ப்ராப்பரான அக்ரிமெண்ட் போட்டுக்கணும். எப்படின்னா அதர் பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து மாற்றி சண்டை கட்டாமல் நாட்டோட நலம் கருதி இந்த ஸ்டேட்டின் மக்களின் நலம் கருதி ப்ராப்பராக இது பண்ணால் முடிஞ்சுதுங்க. அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். இப்போ வந்து எல்லா ஊர்லேயும் சின்ன சின்ன கிராமம் இருக்குது, சின்ன சின்ன குளம் இருக்குது, சின்ன சின்ன துணை ஆறுகள் இருக்குது, அதெல்லாம் வற்றி போய் கிடக்குதுங்க. அதையெல்லாம் ப்ராப்பராக இது பண்ணணும். முக்கால்வாசி எல்லா டிஸ்ட்ரிக்கு எல்லா சாக்கடை தண்ணி போய் ஆறில் தான் கலக்குது, எல்லா குப்பையும் கொண்டு போய் ஆறில் தான் கொட்டுறாங்க. அதனால வந்து ப்ராப்பரான வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கொண்டாந்து வந்து அப்புறம் வந்து ஆற்றுல குளத்துல வந்து மண்ணள்ளி ரோடு போட்டுக்குது. அதை வந்து ஸ்டாப் பண்ணால் தான் நல்லா விவசாயிகள் செலுத்து இருக்க முடியும் நம்ம அதனால வந்து அதையும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு சிஎம்க்கும் ஒரு வேண்டுகோள் விட்டுக்கிறேன். 2 ஸ்டேட் சிஎம்முக்குமே வேண்டுகோள் விட்டுக்கிறேன். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வேண்டுகோள் விட்டுக்கிறேன். முக்கியமானது குப்பை ப்ராப்ளம், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து 0, சாக்கடை தண்ணியை வந்து ரீசைக்கிள் பண்ணாமே போகுது. எல்லா கிராமத்துக்கு வந்து எல்லா வாட்டருமே சாக்கடை தண்ணி ரீசைக்கிள் ஆகணும், பிளாஸ்டிக் ரீசைக்கிள் பண்ணணும். உங்கள் ஆற்றுல, உங்கள் ஊர் ஆற்றுல, கிராமமோ சிட்டியோ உங்கள் சாக்கடை தண்ணி வந்து எங்கள் ஆற்றுல கிடக்குதா இல்லை ரீசைக்கிள் பிளான்ட்டுக்குள்ளே போகுதான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி குப்பையை வந்து குளத்தில் கொட்டுறாங்க, ரீசைக்கிள் பண்ணாமல் குப்பை மேடாக கிடக்குது, அதையும் இது பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டாபிக் வந்து மீண்டும் பார்ப்போம்.
விஜய் வந்து விஜய் சார் அவர்கள் வந்து என்ன போய் கர்நாடகா போய் என்ன முடிவு கொண்டாட போகிறாருன்னு தெரியல. அதே மாதிரி கர்நாடகா என்ன முடிவு பண்ண முடியும், எந்த முடிவாக எடுத்தாலும் மக்களுக்கு நல்லதா, 2 ஸ்டேட்டுக்கு பாதிப்பு இல்லாமல் நீ பெருசு நான் பெருசுன்னு ஈகோ இருக்கும், 100% இருக்கும். அது வந்து மக்களுக்கும் இருக்கும். போராட்டம் இதெல்லாம் பண்ணுவாங்க. ப்ராப்பரான ஸ்மூத்தாக ஒரு தீர்வை கொண்டாந்த தான் சக்ஸஸ் ஆகும். செல்வன் ஷோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.